இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் முன்னுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எபேசியர் நிருபம் 6 அதிகாரங்களையும் 155 வசனங்களையும் உள்ள ஒரு சிறந்த நிருபமாகும். இந்த நிருபம் சிறைச்சாலை கடிதங்கள் என்ற அடுக்கிலே வருகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பி பட்டணத்திற்கு, எபேசு பட்டணத்திற்கு, கொலோசை பட்டணத்திற்கு, பிலேமோனுக்கு என்று 4 கடிதங்களை எழுதுகின்றார். இந்த 4 கடிதங்களும் 4 முக்கியமான தேவ மனிதர்களை கொண்டு அனுப்பப்படுகின்றது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எப்பாப்பிரோதீத்துவின் கையிலே அவர் அனுப்புகின்றார். இதை நாம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே போல எபேசியருக்கு எழுதின நிருபத்தை அவர் தீகிக்குனுடைய கையிலே அனுப்புகின்றார். இதை எபேசியர் 6 அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதே போல கொலோசையருக்கு எழுதின நிருபத்தை எப்பாப்பிராவினுடைய கையிலே அனுப்புகின்றார். இதை கொலோசையர் 4 அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை ஒனேசிமுனுடைய கையிலே அனுப்புகின்றார். இதை பிலேமோன் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இப்படி அனுப்பப்பட்ட இந்த நிருபங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் தங்களுடைய பெயரை பொருத்தி வாசிக்கப்பட்டது என்பதையும் ஆதி அப்போஸ்தல பிதாக்களுடைய வாயிலிருந்து நாம் கேட்கின்றோம். திருச்சபை பிதாக்களில் சிலர் இது ஆசியா மைனரில் இருந்த சபைகளுக்காக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை வடிவ நிருபம் என்றும், ஒவ்வொரு சபையும் தன்னை அடையும் போது தங்களுடைய பெயரை பொருத்தி இதை வாசித்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார் என்பதற்கு 1 அதிகாரத்தின் 1 வசனமும் 3 அதிகாரத்தின் 1 வசனமும் ஆதாரமாக அமைகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 60லிருந்து 62 காலகட்டத்திலே ரோமாபுரியிலே சிறையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கின்றார். இதை அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 16லிருந்து 20 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே இது சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதியிருப்பார் என்று நம்பப்படுகின்றது. எபேசியர் சபை என்பது ஆண்டவருடைய கிருபையினாலே தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். எபேசு என்றால் விரும்பப்பட்டது என்பது அர்த்தம். ஆசியா மைனரில் இருந்த மிகப்பெரிய சிறப்பான நகரங்களில் ஒன்றானது இந்த எபேசு சபை. இது கடற்கரை ஓரத்திலே மலைக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட இடத்திலே உருவாக்கப்பட்டிருந்த ஒரு நகரமாக காணப்படுகின்றது. இந்த நகரிலிருந்து துறைமுகம் செல்வதற்கு 11 கிலோமீட்டர் நீளமுள்ள அழகிய பெரும் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு எபேசிய நகரம் துருக்கியிலே இருக்கிறது. ஆனால் பாழடைந்த ஒரு மண்மேடுகளாக காட்சியளிக்கிறதை காண முடிகின்றது. பவுலப்போஸ்தலருடைய காலத்திலே மிக சிறப்பான அரங்கம், நீச்சல் குளம், நூலகம், சந்தைவெளி, கற்கள் பதித்த தெருக்கள் ஆகியவை இருந்தன என்பதை அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே உலக அதிசயங்களில் ஒன்றான டயனா தேவியின் கோயில், அதாவது தியானாள் தேவியினுடைய கோயில் இங்கு இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு கிரேக்க மொழியில் அர்த்தமயி தேவி என்றும் பொருள்படுகின்றது. இந்த தெய்வத்தையே இங்குள்ளவர்கள் அன்றைக்கு வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி வணங்கி கொண்டிருந்த இந்த இடத்திலே எபேசுவிலே ஒரு பெரிய யூதர்களுடைய குடியிருப்பு இருந்தது என்றும், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3ஆம் மிஷனரி பயணத்திலே 2 ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இங்கு தங்கியிருந்து இவர்களுக்கு கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய செய்தியை மிக தெளிவாக எடுத்துரைத்தார் என்பதையும் நாம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகின்றது. எபேசு சபை சின்ன ஆசியாவிலே இருந்த மிக முக்கியமான சபை ஆனபடியினாலே பவுலப்போஸ்தலனுக்கு பின்பு இந்த பகுதியிலே தீமத்தேயு இருந்து கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி இருக்கின்றார். அதே போல தீமத்தேயுவுக்கு பின்பு யோவான் அப்போஸ்தலர் கடைசி வரைக்கும் இந்த பகுதியிலே இருந்து கர்த்தருடைய பணியை செய்திருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இங்கு ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு பரதீசின் ஜீவ விருட்சக்கனியை கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பது, எபேசுவிலே மிக சிறந்த பேரீச்ச மரங்கள் இங்கு உண்டு என்பதையும், அதை மனிதர்கள் விரும்பி வாங்கி புசித்தார்கள். அதே போல
ஆண்டவரை நம்பி ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கனியை கொடுப்பார் என்பதை மிக தெளிவாக விளக்கப்படுத்தி இருக்கின்றார். பரிசுத்த பவுல் எழுதிய அனைத்து நிருபங்களிலும் மிகவும் ஆழமும் உன்னதவுமான இந்த நிருபங்களின் ராணி என்றும் புதிய ஏற்பாட்டின் மகிமையான மகுடம் எனவும் அழைக்கப்படுகின்றது. கொலோசே நிருபத்தில் சபையின் தலையாகிய கிறிஸ்துவின் மகத்துவத்தை நாம் வாசிக்கும்போது, எபேசு புத்தகத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மேன்மையை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. சபையை குறித்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் மிக விளக்கமான முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்பது சரீரம் என்று 1ஆம் அதிகாரத்திலும், சபை என்பது ஆலயம் என்று 2வது அதிகாரத்திலும், சபை என்பது ஒரு இரகசியம் என்பதை 3வது அதிகாரத்திலும், சபை என்பது புதிய மனுஷன் என்பதை 4வது அதிகாரத்திலும், சபை என்பது கன்னிகை என்பதை 5வது அதிகாரத்திலும், சபை என்பது போர்வீரன் என்பதை 6வது அதிகாரத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபை அப்படி மிகவும் உன்னதமானது என்பதை இதில் நாம் கண்டு கொள்ளுகின்றோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பின் 4 பரிமாணங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பின் அகலம் என்பது ஆண்டவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாக அனைவரும். அன்பின் நீளம் என்பது அது அனைத்து யுகமாய் உள்ளது என்பதையும், அன்பின் ஆழம் என்பது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத கோபத்தின் பிள்ளைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதையும், அன்பின் உயரம் என்பது அது மேலான அடைய முடியாத உன்னதமான இடம் என்பதை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அன்பிலே நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் என்பதிலே தெளிவாக இருப்போமாக. எபேசு புத்தகத்திலே மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று 35 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 மிக முக்கியமான ஜெபங்கள் வருகின்றது. அந்த ஜெபங்களை குறித்தும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவில் என்று 160 தடவைகள் மொத்தமாக தன்னுடைய நிருபங்களிலே எழுதின பவுலப்போஸ்தலர் எபேசிய புத்தகத்திலே 36 முறைகள் கிறிஸ்துவில் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க முடிகின்றது. இந்த புத்தகத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாய் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு பிரகாசமான மனக்கண்களோடு வாழ வேண்டும் என்பதை 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். ஆகவே ஆண்டவர் தருகின்ற இந்த ஞானம், தெளிவு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, பிரகாசமான மனக்கண்களை பெற்று வாழ்வோமாக. 2வதாக நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபித்து கர்த்தருக்கென்று உன்னதங்களிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பூமிக்குரியவர்களாக அல்ல, தேவனோடு கூட உன்னதங்களிலே வாழுகிறவர்கள் என்பதை 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இப்படிப்பட்ட மகத்துவத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கின்றோம். 3வதாக நாம் நன்றியுடனும் விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் வாழ வேண்டும் என்பதையும், நற்கிரியைகளை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதையும் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆகவே நாம் உருவாக்கப்பட்டது என்றைக்கும் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை புரிந்து வாழ வேண்டும். ஐந்தாவதாக, பழைய மனிதனை நாம் களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டு அவருடைய சாயலாக வாழுகிறோம் என்பதை எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து 24 வரை நாம் கற்றுக்கொள்கின்றோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனிதனை தரித்து கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம். ஆறாவதாக, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தலாகாது. 4ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்திலே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறார். அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி வாழ அழைக்கப்பட்டோம். ஏழாவதாக, நாட்கள் பொல்லாதவைகள். ஆகவே காலத்தை வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் உள்ள பகுதியிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவர் தந்த காலத்தை அவருடைய நாம மகிமைக்காக எப்போதும் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருப்போமாக. எட்டாவதாக, கிறிஸ்துவும் சபையும் ஒருவருக்கொருவர் எப்படி இணைந்திருக்கிறார்களோ அப்படியே குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை 5ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் விளக்கப்படுத்தி இருக்கின்றார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து தன்னையே சிலுவையில் நமக்காக கொடுத்தது போல, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இணைந்து அன்பிலும் பரிசுத்தத்திலும் வாழ வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே கிறிஸ்துவும் சபையும் இணைந்திருக்கிறது போல குடும்பமாய் கணவன் மனைவியாய் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. 9ஆவதாக, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் பெற்றார் குடும்பத்தில் பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதையும் 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 4 வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. இதுவே வாக்குத்தத்தமுள்ள கட்டளை என்பதையும் இது எடுத்து கூறுகிறதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 10ஆவதாக, 6ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் நாம் படிக்கும்போது இந்த பகுதியிலே ஆவிக்குரிய யுத்தத்துக்கான ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். அதே போல நாம் தேவன் நமக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்ற செய்தியை 4ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான இந்த மன்னிப்பு குடும்பத்திலே சமுதாயத்திலே காணப்படவும், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜபத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட எபேசிய நிருபத்தை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள சத்தியத்தை நமக்கு தெளிவாக கற்றுத்தருவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.